ஜஃப்னா ஸ்டாலியன்ஸால் எதிர்வரும் வாரத்தில் ஒழுங்கு செய்யப்படும் கிரிக்கெட் டேலண்ட் சர்ச் சம்பந்தமானது. இந்த கிரிக்கெட் டேலண்ட் சர்ச் எதற்காக நடத்தப்படுகின்றது என்றால், ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் இங்கு இதுவரை ஈடுபட்டிருக்கும் கிரிக்கெட் சார்ந்த வேலைகளை பற்றி சிறிது விளங்கப்படுத்த வேண்டும். ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் இதுவரை ஒரு கிரிக்கெட் அகாடமியை கட்டி அது முடியும் தருவாயில் இருக்கின்றது. இந்த கிரிக்கெட் அகாடமியின் நோக்கம் இந்த கிரிக்கெட்டுக்கான ஒரு விசேட பயிற்சிகளை அளித்து கிரிக்கெட்டுக்குரிய ஒரு பல்கலைக்கழகமாக இது தொழிற்படும். அதற்கான ஒரு அட்மிஷன் டெஸ்ட் தான் இந்த டேலண்ட் சர்ச். இதன்போது வடக்கு மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலுமிருந்து பாடசாலைகள் மற்றும் தனியார் விளையாட்டுக் கழகங்கள், கிரிக்கெட் மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள் ஊடாக அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். இதற்கு பெருமளவில் ஆதரவு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதில் தேர்வு செய்யப்படும் 100லிருந்து 150 மாணவிகள் இந்த கிரிக்கெட் அகாடமியின் பயனை பெறும் பயனாளிகளாக எதிர்காலத்தில் இருப்பார்கள். இதன் மூலமாக நாம் நம்புகின்றோம் இந்த வட மாகாணத்தின் கிரிக்கெட் தரத்தை எதிர்காலத்தில் உயர்த்துவதற்கு இது பெரும் ஒரு உறுதுணையாக அமையும். இது தவிர நாம் கிராஸ் ரூட் லெவலில் அடிமட்ட தளத்தில் கிரிக்கெட் சம்பந்தமான வேலைகளை செய்து வருகின்றோம். அதற்கு மாவட்ட கிரிக்கெட் சங்கங்களின் ஊடாக அங்கு நடக்கும் கிரிக்கெட் விளையாட்டுகளை ஊக்குவித்து வருகின்றோம். மேலும் கொழும்பில் டிவிஷன் 3 கிரிக்கெட் கழகம் ஒன்றை நாம் ஒழுங்குபடுத்தி வருடம் போட்டிகளில் பங்கேற்கின்றோம். மெர்கன்டைல் சூப்பர் பிரீமியர் லீக்கில் முதல் தர கிரிக்கெட் அணி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். அது தவிர இதிலிருந்து வரும் சிறந்த விளையாட்டு வீரர்களை வெவ்வேறு பிரீமியர் கிளப்ஸுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம். மேலும் வெளிநாடுகளில் உள்ள கிரிக்கெட் கிளப் வீரர்களை தேடும்போது நம்மில் உள்ள சிறந்த வீரர்களை நாம் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். இவ்வாறு நாங்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு தரப்பினரும் இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள். நாங்கள் நம்புகின்றோம் இவர்களதும் எங்களதும் ஒருங்கிணைந்த வேலை தமிழ் மற்றும் வட மாகாண கிரிக்கெட் வீரர்களை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும். இது தவிர இந்த டேலண்ட் சர்ச் ஆனது வரும் 6ஆம் 7ஆம் 8ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் இடம்பெறும். யாழ்ப்பாணத்தில் இந்து கல்லூரி மைதானத்தில் காலை 9 மணி முதல் நடைபெறும், வெள்ளி சனி நாட்களில். வவுனியாவில் நோர்த் ஸ்டார் நெட்ஸ் அங்கு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 9 மணியிலிருந்து இந்த டேலண்ட் சர்ச் நடைபெறும். இதற்கு ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் திரு சமிந்த வாஸ் அவர்கள் வருகை தந்து நேரடியாக இதில் வீரர்களை தேர்வு செய்வார். இதில் வரும் ஒரு 100லிருந்து 150 பயனாளிகள் தொடர்ந்து நம்முடன் தொடர்பில் இருந்து இங்கு நடைபெறும் விசேட பயிற்சி முகாம்களிலும் விசேட கிரிக்கெட் சார்ந்த நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றி தம்மை வளர்த்து கொண்டு இந்த கிரிக்கெட்டை இந்த துடுப்பாட்டத்தை மேலும் மெருகுபடுத்துவார்கள் என்பது நமது நம்பிக்கை. தனியாக போலிங் என்று இல்லை, இது ஒரு மிஸ்டர் சமிந்த வாஸ்
அவரோடு சேர்ந்த டீம் வந்து இது ஒரு முழுமையான கிரிக்கெட் போட்டியாக கிரிக்கெட் திறன் தேடலாக இடம்பெறும். இதுக்கு வந்து நாங்கள் 13 வயதிலிருந்து 25 வயதுக்கு இடையிலான வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை அழைத்திருக்கின்றோம். ஸ்கூலில் விளையாடும் ஒரு குழுவினர் மற்றும் ஸ்கூலை முடித்த விளையாட்டு வீரர்கள் என்ற இரு அணியாக நாம் அவர்களை பயிற்றுவிப்போம். தொழில் முறைக்கு விளையாட்டு வீரர்களை இட்டு செல்வது தான் இதன் நோக்கம். அவர்கள் ஆர்வமாக இருக்கும் இடத்தில் அவர்கள் சார்ந்த கழகங்களும் அதற்குரிய அனுமதியை வழங்கும் இடத்தில் கிரிக்கெட் சங்கங்களினூடாக நாம் உரிய முறையில் இதற்குரிய அனுசரணைகளை செய்வோம். ஒரு நிலத்தில் நல்ல விளைச்சலை நாம் பெற வேண்டுமென்றால் முதலாவதாக அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். அந்த நிலத்தை விதை போட்டால் வளரக்கூடிய ஒரு நிலமாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கு பின் நல்ல விதைகளை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு பின் அதற்குரிய நீர், உரம் போன்றவற்றை இட்டு வளர்க்க வேண்டும். அப்படியான ஒரு நீண்ட நோக்கம் கொண்ட ஒரு வேலையைத்தான் ஜஃப்னா ஸ்டாலியன் செய்து வருகின்றது. அந்த வேலையில் நாம் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் நாம் அந்த நம்பிக்கையை வீரர்களுக்கு வழங்குகின்றோம். மற்றும் திரு சமிந்த வாஸ் அவர்கள் ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட் வீரர். அவர் ஏற்கனவே மெர்கன்டைல் டீமில் நம்மோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கின்றார். அதற்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிரிக்கெட்டை முன்னேற்றுவதில் அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் நம்முடன் இணைந்த ஜஃப்னா ஸ்டாலியன் குழுவினரின் அர்ப்பணிப்பு வேலை திட்டங்களினூடாக இது சாத்தியம் என்று நாம் நம்புகின்றோம்.